ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. நேற்று நம்ம என்ன மனோபாவத்தில் பக்தி பண்ணணும்? குழந்தையோட மனோபாவத்தில், அதாவது ஒரு திடமான நம்பிக்கையில். குழந்தைக்கு அம்மா சொல்லும்போது எந்தவித டவுட்டுமே அம்மா மேலே வராது, எந்தவித நெகட்டிவ் தாட்ஸ் வராது. அப்படியே சொல்கிறத நம்பி பண்ணும். அந்த ஒரு மனோபாவத்தில் நம்ம திடமான நம்பிக்கையில் பக்தி பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக நம்ம அனுபவித்தோம். இன்றைக்கி என்ன மனநிலையில் நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். எல்லாருமே ஒரு சுவாமி கும்பிடணும் அப்படின்னா அப்படி கன்னத்தில் தப்பு போட்டுப்பா, அப்படி கையெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே உருகி சாமிக்கிட்ட வேண்டுவா, கேட்பா, இதை பண்ணு, அதை பண்ணு, இதை கொடு, இது சரியாகணும், அது சரியாகணும், பெரிய லிஸ்ட் இருக்கும் சில பேருக்கெல்லாம். ஆனால் இது பக்தி கிடையாது. நம்ம யார் அவன்கிட்ட அவன் நம்ம என்ன வேணும் அப்படின்றத கேட்குறதுக்கு நம்ம யார்? அவன் படைப்பாளி. பகவான் ஈஸ் அ கிரியேட்டர். 84 கோடி ஜீவராசியை படைத்தவன் அவன். நம்மளை அழகாக 2 கை, 2 கால், 2 காது, எவ்வளோ அழகாக நம்ம படைச்சி நமக்கு உடம்புக்குள்ளே எவ்வளோ அழகான சில சிஸ்டம்ஸ் எல்லாம் கொடுத்து அவனுக்கிட்ட நம்மக்கிட்ட இது வேணும், அது வேணும் அப்படின்னு நம்ம எப்படி நம்ம கேட்குறோம்? அவனையே நம்ம கரெக்ஷன் பண்ண சொல்கிறோம். அவனுக்கு தெரியும் நம்மளை பற்றி, நம்மளுடைய மனசு என்ன, நம்ம புத்தி என்ன, நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, எல்லாமே தெரியும். நமக்கு எப்போ கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும். அவன்கிட்ட போய் நம்ம கேட்கணுமா, இது கொடு, அதை கொடு அப்படின்னு? அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், அப்போ கஷ்டம் வந்தால் என்ன பண்ணுறது? கஷ்டம் வந்தால் நம்ம கேட்கணும் இல்லையா? சாமிகிட்ட கேட்குறது தப்பா அப்படின்னா அதை நம்ம அனுபவிக்கணும். ஏன்னா நம்மளுடைய கஷ்டத்துக்கு, ஒரு செயலுக்கு ஒரு ஒரு ரிசல்ட் இருக்குது. எனிதிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு பாலை நம்ம மேலே போட்டோம் அப்படின்னா அது கீழே வரும். அது விதி. ஒரு நெருப்பு, அந்த நெருப்பு நமக்கு எல்லா விதத்துலேயும் உபயோகமாகவும் இருக்குது. சமைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது, நமக்கு குளிரும்போது நமக்கு உடம்பை வெப்பநிலைக்கு கொண்டு வர்றதுக்கு உபயோகமாக இருக்குது. ஆனால் அதே நெருப்பை தொட்டால் சுடும். அதே நெருப்பை ஒரு சின்ன ஒரு இதை போட்டோம் அப்படின்னா பற்றிட்டு எரியும். ஏன்னா அதோடைய குணம் அது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், அந்த செயலுக்கு பலன் இருக்குது. அந்த பலன் நம்ம அனுபவிக்கணும். இந்த 84 கோடி பிறவியில் நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. போன ஜென்மாவில் நம்ம என்னவா இருந்தோம் அப்படின்றது நமக்கு தெரியாது. என்ன பாவங்கள் பண்ணோம் அப்படின்றது தெரியாது. ஒரு வேளை பண்ணியிருந்தால் அதுக்கான பலன் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இந்த ஜென்மாவில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு, நமக்கு ஒரு சத்சங்கம், பகவான் யார், பகவான்னா என்ன, நம்மளை வழி நடத்துறதுக்கு வழிகாட்டிகள் நிறைய பேர் இருக்கா. இப்போ வித்யாமா இருக்கா. நம்மளை அழகாக எண்ணங்களை உண்டாக்கி நல்ல சிந்தனைகளை நமக்கு கொடுத்து நல்ல குணங்களை நம்மளை மேம்படுத்தி நம்மளை இப்படி வாழணும், இப்படி போகணும் அப்படின்றத வழிகாட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கா. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஏற்றுக்கிட்டு அனுபவிக்கணும். பக்தின்றது வேண்டுறது கிடையாது, கேட்பது கிடையாது. பக்தின்றது பக்குவப்படுத்துறது. நல்ல விஷயங்கள் நடந்தாலும் கெட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு நம்ம மனசை பக்குவப்படுத்துறது தான் பக்தி. அதை தான் பகவான் நமக்கு பண்ணுறான். பகவான் நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறான்னா அந்த கஷ்டத்துக்கான அனுபவிக்கிறதுக்கு காரணம் நம்ம தான். அதை பக்குவப்படுத்தி, அந்த நெருப்பை தொட்டால் சுடும், ஆனால் அது அப்படியே இருக்க போகிறது இல்லை. காயம் அப்படியே இருக்காது. அதுக்கு மருந்து போடுறோம். மருந்து போட்டு ஆறி போய் அந்த காயம் எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போது நம்ம படுற துன்பங்கள், கஷ்டங்கள், அதுக்கான மருந்து தான் பக்தி. அப்போ அப்படியே ஏற்றுட்டு பக்குவப்படுத்தி நம்மளை வேறு நிலைக்கு, அடுத்தடுத்த நிலைக்கு போகிறது தான் பக்தின்றது. ஸோ அந்த மனநிலை நமக்கு வேணும். நாளைக்கு யாரை பக்தி பண்ணணும், எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்றத நம்ம அனுபவிக்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.